பிள்ளையார் யாரு? பார்வதி குளிக்க போறார். பார்வதி அது ஒரு கடவுள். இங்க பாருங்க, பார்வதி எதுக்கு கடவுள் எதுக்கு குளிக்க குளத்துக்கு போகுது? என்ன சொன்னாலும் நடக்குது. அது எதுக்கு குளிக்க குளத்துக்கு போகுது? போகுது பாருங்களேன். போகும்போது யாராவது மறைஞ்சிருந்து பாத்துருவாங்களோ, என்னதுன்னு திருத்துறைப்பூண்டியில் இருக்கிற குளமா அது எட்டி பாக்குறது. சரி, அப்படின்னாலும் ஒரு டக்குன்னு ஒரு அரண்மனை மாதிரி ஒரு மதில் சுவரை போய் குழி. அது இல்லை. அதுக்கு பாருங்க, காவலுக்கு உடம்புல இருக்க அழுக்க புற உருட்டே ஒரு உருவம் செஞ்சு உயிரை கொடுத்து, மகனே அம்மா போய் குளிச்சுட்டு வரேன் பார்த்துக்க. போய் குளிக்க போகும்போது சிவபெருமான் ஓடியாரான் பொண்டாட்டியை பார்க்கணும்னு. அதான் குளிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வேலை. அங்கே பாரு அவசரம் பாயிரா. இந்த பைய காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். ஏய் விடாப்பா, எங்க அம்மா குளிக்குதுன்னு. யாரா நீ? யாரா? இல்ல நான் பார்வதி மையம். எனக்கு தெரியாம நீ என்ன இடையில கேக்குறேன் சந்தேகம். உடனே விட மாட்டேங்கிற. டப்புன்னு இடுப்புல இந்த வாழை தூக்கி ஒரே வெட்ட வெட்டிப்பேன். கொலகார பைய காம கொடுறேன். கோபத்தில் வெட்டிப்பாங்க. பச்சிலம் குழந்தைய கொண்டுறாங்க. ஐயோ நான் அலறி ஓடியாரா. அவ பார்வதி, என்னங்க என் பிள்ளைய கொண்டுட்டியே? என்னம்மா நீனு சொல்ற? இது யாரு இடையிலன்னு? இந்த மாதிரி கதைங்க. நான் அழுக்க உருட்டி இப்படி செஞ்சு வச்சுட்டு போனேன். உடனே எல்லா காலத்திலும் ஒரு வேலை இல்லாத வெட்டி போயிருப்பேன். கட்டி அடிச்சுட்டு நாரனேன். அவனை கூப்பிடுறாங்க. வந்து என்னப்பா பண்ணலாம்? கிழக்க ஏதாவது பார்த்து படுத்திருந்தேன்னா அது தலையை கொண்டாந்து வைக்கணும். பாவம் யானை அதை அசந்து இந்த பக்கம் கிழக்கு பக்கம் தலையை வச்சு தூங்கி இருக்கு. அது மண்டையை வெட்டி கொண்டாந்து ஒட்டிடுறாங்க. 2 உயிரை கொண்டு விட்டாங்க. ஒரு கொலகார பாய். என்ன இதுல அடிடா மானே மன இது இப்படி திரும்ப பண்ணிடுறா. இப்ப நில்றா. இப்படி புள்ளையா இருக்கு நேரம். இதுல அடிடா புண்டா மன.